பகலில் நல்லவனாக இருந்து ராத்திரி வல்லவனாக மாற ஆளா நீங்கள்? எப்படி ஒரு பிளாக்கான வெப்சைட்டை VPN யூஸ் பண்ணால் மட்டும் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு என்னைக்காவது யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு VPNனா என்ன, ISPனா என்னன்னு தெரியணும். ISPன்றவங்க வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். லைக் இப்போ ஏர்டெல், ஜியோ, ரிலையன்ஸ் இந்த மாதிரி இவங்க நினச்சா நம்ம இன்டர்நெட்டை கம்மி பண்ண முடியும், நம்ம டேட்டாவை மானிட்டர் பண்ண முடியும், சில முக்கியமான வெப்சைட்டை வந்து இவங்களால பிளாக் பண்ண முடியும். அந்த பிளாக்கான வெப்சைட்டை நம்ம எப்படி பார்ப்போம்னா VPN யூஸ் பண்ணி பார்ப்போம். VPN யூஸ் பண்ணால் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, VPNோட சர்வரில் நம்ம கனெக்ட் ஆயிடுவோம். இப்போ நம்ம இந்தியாவிலே இருந்தாலும் துபாய், சிங்கப்பூர் இந்த மாதிரி வேறு லொக்கேஷனில் இருக்க IP அட்ரஸ் தான் வந்து அந்த ISP நினச்சாலும் அவங்களால காட்டும். அதனால் நம்மளோட டேட்டாஸை வந்து அவங்களால டீக்ரிப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதோட IP அட்ரஸும் சரி, நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் சரி, எல்லாத்தையும் அதை மாற்றி விட்டுரும். இப்படி தான் வந்து VPN ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த VPN வந்து முழுசாக அதை நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா, சில VPN வந்து உங்கள் டேட்டாவை விற்றுருவாங்க. அதனால் வந்து ட்ரஸ்டடான VPN மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் டேட்டா வந்து அதுலேயும் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நைட் ஆனாலே போதும், உலக சுற்றுறவங்க நண்பனுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.